கொடைக்கானல் போகலாமாங்க? இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்குமா? யூகே, யுஎஸ் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலாம். அப்படியாங்க? எப்பங்க கிளம்பலாம்? உங்க அப்பனை ஒரு 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட சொல்லி இப்பயே கிளம்பிடலாம். ஏங்க ஏங்க குலைச்சுக்கிட்டே வராளே. ஏங்க இந்த சம்மருக்கு எங்கேயாவது வெளியில போலாமாங்க? போலாமே. நெசமாவாங்க சொல்றீங்க? ஆமா, உண்மையதான் சொல்றேன். அப்போ கொடைக்கானல் போகலாமாங்க? இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்குமா? யூகே, யுஎஸ் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலாம். அப்படியாங்க? எப்பங்க கிளம்பலாம்? உங்க அப்பனை ஒரு 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட சொல்லி இப்பயே கிளம்பிடலாம். என்னது மூஞ்சி அப்படியே மாறுது? நானே காசு இல்லாம இருக்கேன். வந்துட்டா கொடைக்கானல் போலாமா ஊட்டி போலாமான்னு. அடிக்கிற வெயிலுக்கு நீ வேற. போடி போய் ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள போ. ஏங்க திடீர்னு நமக்கு டைவர்ஸ் ஆயிட்டா எப்படிங்க இருக்கும்? ஐயோ வாய கழுவுடி முதல்ல. மனசு எவ்வளவு பகீர்னு இருக்கு தெரியுமா? எங்கடி போற? இல்லங்க நீங்க தானே வாயை கழுவ சொன்னீங்க, அதான் போறேன். படுறி அமைதியா. தேவையானதெல்லாம் பேசிட்டு தேவையில்லாத மாதிரி நடந்துக்கிறா. உங்களுக்கு தூக்கம் வரலையா? எங்க உன்னை கட்டினதுல இருந்து நிம்மதியா தூங்குறேன். ஒண்ணு இல்லம்மா, நீ தூங்கு, நான் தூங்கிக்கிறேன். வர வர ஃபேன் காத்தே வர மாட்டேதுங்க. ஒரு ஏசி வாங்கி தாங்களேன். ஃபேனு 2ல இருக்கு, 4ல வைக்கணும், அப்பதான் காத்து வரும். நான் என்னங்க கேட்டேன், அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? அப்புறம் வாங்கின வாஷிங் மிஷினுக்கே இன்னும் லோன் கட்டி முடிக்கலையா? வாய் கூசாம கேக்குற? இப்ப என்ன கேட்டுட்டேன்னு முறைக்கிறீங்க? தூங்க கஷ்டமா இருக்கு, ஒரு ஏசி வாங்கி போடுங்கன்னு சொன்னது தப்பா? எனக்கு தான் உங்க கூட வாழ கஷ்டமா இருக்கு. நான் வேணா வேற கல்யாணம் பண்ணிக்கவா? கல்யாணம் பண்ணி வைக்கிறியா?